வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, நம்ம ரஞ்சித் சார் பேச ஆரம்பித்தா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அதிருதில்ல அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லாருக்கும் உதறுதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பேச ஆரம்பித்தா நான் ஃபஸ்ட்டு பிரிஸ்காக கேட்குற ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசுகிறத கேட்டு கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டொயிங்கின்னு போய் முடியாமல் படுத்து கிடக்குறாங்க. ஆனால் அவரும் நல்லா பேசிட்டு தான் இருக்கார். என்ன பேச வர்றாரு, எதில் ஆரம்பித்தார், எதில் போய் முடிக்கிறாரு அவருக்கும் ஒன்றும் புரிய மாட்டுது. இங்கே வந்துட்டு கோரிக்கைகள் கேட்டு இங்கே உட்காந்து இந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ரஞ்சித் சார் பேச ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு கதையை பேசிகிட்டு இருக்கார் பொழுதுக்கு எல்லாருக்கும் தூக்கமே வந்துச்சு போல இருக்குது. ஆப்போசிட் இருந்த மேனேஜர் சாருக்கு அப்போ வந்துட்டு மஞ்சள் வந்து சட்டுன்னு ஒரு இது சீக்கிரம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வாங்கன்ட்டாங்க. உடனே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி அடக்குமுறையை நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது, நாங்கள் ஏதாச்சும் எதிர்த்து உங்களை பேசிட்டாவே உடனே நீங்கள் எங்கள் நாவை அடக்க ட்ரை பண்ணுறீங்க, அன்பு தான் மூலதனம், உலகத்தில் அன்பாக இருக்க வேண்டும் அல்லவா, சிரித்தால் மனம் மகிழ்ச்சியாகும், ஏன் முறைத்து கொண்டே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு விலங்குகள் அல்ல. இந்த மாதிரி வந்து ஏதோ பேசிட்டு இருக்கார். டென்ஷன் ஆகிட்டாங்க. மஞ்சள் போட்டாங்க ஒரு அடி. என்ன சொன்னாங்க, யூனியன் லீடர் எங்கப்பா, யூனியன் லீடர் இங்கே என்ன நன்னரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு இவரை கூப்பிட்டாங்க, உங்களுக்கு கோரிக்கை தானே வைக்கணும், கோரிக்கை அழகாக ஷார்ட்டாக வச்சுட்டு போங்க. சப்போஸ் எங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நாங்கள் வெளியில் போய் ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் கிளாஸ் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறது பதில் வந்துட்டு நன்னேரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, உட்கார சங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. மூஞ்சே மாறி போச்சு. நம்ம யூனியன் லீடர் வந்துச்சு, என்ன கொஞ்சம் உட்காருங்கண்ணா அப்படின்ட்டாங்க. எதுக்கு எந்த அதாவது இடம் பொருள் ஏவல் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, எந்த இடத்த எதில் பேசணுமோ எந்த இடத்துல வந்து என்ன பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசணும். அதை விட்டுட்டு எனக்கும் பேச தெரியும், முத்து மட்டும் தான் பேசுவானா, மஞ்சள் மட்டும் தான் பேசுவாங்களா, அருண் மட்டும் தான் பேசுவாரா, நான் பேசுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசினா இப்படி தான் போய் முடியும். அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு எது வருமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுன்றது. சரி, இங்கே வந்து மஞ்சள் வந்துட்டு நம்மளுடைய மங்களம் சாரை வந்து புலவதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கிட்டே சம மொக்க வாங்கினார். சும்மா இருந்தார் அவர் பாட்டுக்க, என்ன நீங்கள் பண்ணுறீங்க இப்படி அடக்குமுறை பண்ண எப்படி அப்படி இப்படி பேசிட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறீங்களா, ரொம்ப போரிங்காக இருக்குன்னாரு. அப்படியா, சரி அங்கே போங்க, அந்த போய் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வாங்கினார். போனார், தண்ணி பிடிச்சிட்டு வந்தார். இன்னொரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வாங்கினார். போய் உள்ளே போய் எல்லாத்தையும் ஊற்றுக்கிட்டார். ஃபுல்லாக வேலை வாங்கிட்டே இருந்தார். தேவையான்னு கேட்குறேன் நான். இவர் சும்மா இல்லாமல் இதை மாதிரி ஏதாவது சொரிஞ்சு விட்டு இவருக்கு வேலை வைக்காமல் மற்றவங்களுக்கு சேர்ந்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் டஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் நீங்கள் யாரை பார்க்குறீங்க, ரஞ்சித் சாரா இல்லை மஞ்சரி மேடமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.